அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவினுடைய எக்கானமி அல்லது பொருளாதாரம் 3.5 ட்ரில்லியன் டாலரை தொட்டு 4 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியனை நோக்கி போகுது. நம்ம ஜப்பானை பீட் பண்ணி 4வது இடத்துக்கு சீக்கிரம் தொற்றுவோம். ஜெர்மனியை பீட் பண்ணி உலக நாடுகளிலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்து நம்ம சீக்கிரம் தொற்றுவோம். ஆனால் 30 வருடம் கழித்து இந்தியாவினுடைய பாப்புலேஷன் வயதானவர்களுடைய பாப்புலேஷனாக மாறிடும், ஏஜ்டு எக்கானமியாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நாடு உலக நாடுகளிலேயே அதிகமான குரோத்தை ஏன் காட்டுறோம் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகையும் அந்த மக்கள் தொகையில் இருக்கிற இளைஞர்களுடைய பர்சன்டேஜும் தான் காரணம். இந்த பாப்புலேஷன் இன்னும் 15 வருஷம் கழிச்சு நெகட்டிவ் டெரிட்டரி, அதாவது எப்படின்னா எப்படி ஒரு பெல் கர்வில் பீக் நோக்கி மேலே போயிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கீழே வருதோ அது மாதிரி 15 வருஷம் கழித்து திரும்ப ஆரம்பிச்சிரும் நெகட்டிவ் டைரெக்ஷனில். 30 வருஷம் கழித்து நம்மளுடைய எக்கானமி ஏஜ்டு எக்கானமி லைக் சைனீஸ் எக்கானமி மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டிகேட்டர், இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, இளைஞர்களே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்க மிக மிக அரிதான வாய்ப்பு. ஏன்னா இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி அடுத்த 10-20 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் மிஸ் பண்ண மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்காமல் விட்டுறாதீங்க. இப்படி சொல்கிறதுனால நீங்கள் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை டைரெக்டாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அழகாக நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை அல்லது நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஜஸ்ட்டு சிப் மட்டும் பண்ணிகிட்டே போங்க. காசை எடுக்காதீங்க, தொடர்ந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய இளமை காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்தது ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டேன். ஆனால் உங்களை மாதிரி பொறுமையாகவும் உங்களை மாதிரி நாலேஜபிளாகவும் உங்களை மாதிரி பல வருஷங்களாகவும் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அது பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா அப்போ இருக்கிற வேல்யூவேஷன் எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருந்திருக்கு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங்கை எனக்கு இது கொடுக்குது. இந்த வாய்ப்பு இப்போ இருக்கிற உங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பு தான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தோணுது. கடைசி ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலைக்கு போகிறது ஒரு 25 வயசில் போகிறான் அப்படின்னா அடுத்த 30 வருஷம் இருக்குல்ல, அந்த 30 வருஷத்தை தான் ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அந்த வாய்ப்பு எனக்கு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக இந்த இந்தியன் எக்கானமி ஒரு குரோத்தை காட்ட போகுது. அதுக்கப்புறம் ஏஐ பூமு, ஏஐ ரெவல்யூஷன்லாம் அதுக்கப்புறம் எக்கானமியோடைய ஃபண்டமெண்டலே சேஞ்ச் ஆயிரும். இது வரைக்கும் என்னென்னா மேனுவல், அந்த மனிதர்கள் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் எக்கானமியாக போயிட்டு இருந்துச்சுல, அந்த எக்கானமி பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தியாவோடைய குரோத் ஸ்டோரி இன்டாக்டாக இருக்குது இந்த அடுத்து வரப்போகிற 30 வருஷங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நல்ல கவர்மெண்ட்டை நம்ம மெஜாரிட்டியாக ஃபார்ம் பண்ணி அல்லது ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எஃபெக்டிவாக நம்ம ரன் பண்ண வச்சோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம சிறந்த பொருளாதாரமாக இருக்கலாம். இளைஞர்கள் நீங்கள் வரலாறை கொஞ்சம் பின்னோக்கியும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சுதந்திரம் வாங்குறதுக்காக உயிரை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையோடைய நேரத்தை நமக்காக செலவழித்து பல சட்டங்களையும் அல்லது பல திட்டங்களையும் அல்லது பல ரூல்ஸு, பல இன்னோவேஷன், பல சேஞ்சஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், சுகாதாரத்துலையாக இருக்கட்டும் அல்லது ஃபுட்டு ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாமே பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நம்மளுடைய ஹாப்பினஸ், புரியுதுங்களா, நமக்கு பிடிச்ச வேலையை நம்மளுடைய நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிங்க. நார்மல் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஜாப் நல்லா சம்பாரித்து முதலீடு பண்ணி கரெக்டாக கேம்பிளிங் ட்ரேடிங் பண்ணாமல் டீசெண்டாக மெச்சூர்டாக க்ரோத் போயிட்டே இருந்தாலே நீங்கள் நாட்டுக்கு இன்டைரக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் நம்ம பழசை மறக்கக்கூடாது.
ப்ளஸ் இந்தியன் எக்கானமியில் இந்த மாதிரி ஏஜ்டு பாப்புலேஷன் சிச்சுவேஷன் 30 வருஷம் கழித்து வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த டைம். இந்த டைமில் போட்டில் ஏறிக்கங்க. ஆனால் தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க, தப்பான ஸ்டாக்கை வாங்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சிப் பண்ணிக்கிட்டே வாங்க, இண்டெக்ஸில் சிப் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கங்க, இப்போ லார்ஜ் கேப் வந்து டவுனாக இருக்குன்னா அடுத்து வந்து அது மேலே போகும், அதுக்குன்னு ஒரு சைக்கிள் வரும். இப்போ இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இப்போ வந்து ஒரு செக்டர் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை இன்னொரு செக்டர் இருக்கும். ஸோ அதனால் ஒரு செக்டரோடைய ஃபண்டமெண்டல்ஸை ஓரளவு வந்து புரிஞ்சுக்கங்க, கான்ட்ராபெட் எடுங்க. அதையுமே வந்து இண்டிவிஜுவலாக எடுக்காமல் இடிஎஃப் மூலமாக நல்லா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் முதலீடு பண்ணிகிட்டே வாங்க, சிப் பண்ணிகிட்டே வாங்க. பயப்படாதீங்க. அந்த காசை வந்து நீங்கள் உங்களுடைய கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங்காக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரிட்டையர்மெண்ட் 30 வருஷம் கழித்து 60 வயசாகப்போ தான் எனக்கு தேவைப்படும்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து சிப் பண்ணிகிட்டே போங்க. உங்களுடைய சன்னுடைய ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக சிப் பண்ணிகிட்டே போங்க. அதே போல் தான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, இங்கே தமிழ்நாடு சிஎம்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 குழந்தையாவது பெற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் குழந்தையா இருக்கிறப்போ நாமே இருவர், அதாவது நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள்லாம் போட்டு பாப்புலேஷனை வந்து தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் வந்து பயங்கரமாக குறைச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டிலையுமே தமிழர்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப டூ மச்சாக யோசிக்காமல் 2 குழந்தைகளாக வந்து பெற்றுக்கிற மாதிரி பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும், நாட்டுக்கும் உதவியாக இருக்கும். ரொம்ப டூ மச்சாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த 30 வருஷ காலத்தை, வரப்போகிற காலத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஒரு சிப் பண்ணுங்கள். கோல்டு, டெப்ட் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸும் லைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை பாருங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கற்றுக்கங்க. அது மூலமாக வந்து நீங்கள் இன்னும் வந்து உங்களை மெருகேற்றி கொள்ளலாம். பழசை மறக்காதீங்க அப்படின்னா கெட்ட விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மனசாட்சிக்கு நியாயம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எது வந்து நாட்டுக்கு நல்லது, ரொம்ப உயர்ந்த உள்ளத்தோட ப்ராட் மைண்டடோட திங்க் பண்ணி, அதில் பழசுலையும் நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கலைந்தெறிந்து நல்ல விஷயங்களை மட்டும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற நல்ல சூப்பரான விஷயங்களை மட்டும், அதாவது நாட்டினுடைய நன்மைக்காக மேம்படுத்துறதுக்காக செஞ்ச தியாகங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் அதில் உள்ள ஆழமான சோகங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பழசில் இருக்கிற அந்த, அதாவது என்னென்னா ஒருத்தர் அல்லது ஒரு மிகப்பெரிய குரூப்பே வந்து அதை மாற்றியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு மாற்றியிருப்பாங்க. அது நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் திருப்பி பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதே சமயம் அவங்க முன்னோக்கி எடுத்து வந்திருக்கிறாங்கன்னா அதிலிருந்து நிறைய நெகட்டிவ்ஸை வந்து அவங்க களைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவ்ஸ்லாம் உள்ளே வராமல் நல்ல பாசிட்டிவாக இன்னும் மேம்படுத்தி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பழசை மறக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம். ரெண்டாவது, இந்த போட்டுன்னு வார்த்தை யூஸ் பண்ணேன், இது போட்டு கிடையாது, டைட்டானிக் மாதிரி ஷிப்பு, புரியுதுங்களா? ஆனால் இந்த டைட்டானிக் மாதிரி ஷிப்பில் உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி 20-30 வருஷம் வந்து இண்டெக்ஸ் இடிஎஃப்லையாவது அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம். அசட் அலோகேஷன் முக்கியம், டைவர்சிஃபிகேஷனும் முக்கியம். சரிங்களா? மறந்துடாதீங்க.